அடுத்தது ஃபாரின் போகிற வாய்ப்பு யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில முதன்மையானது கண்டிப்பா மிதுன ராசி. ஏன்னா, மிதுனத்தில ராசி மேலேயே குரு பகவான் இருக்கிறதுனால, மிதுனம் என்ன முயற்சி எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஸோ, அதனால மிதுன ராசிக்காரங்க ஈஸியா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கடக ராசிக்கு. ஏன்னா, கடகத்துக்கு 12ஆம் வீட்ல குரு மறைஞ்சாலும் அதுதான் வெளிநாட்ட குறிக்கக்கூடிய பாவம். ஸோ, அதனால கடகராசி ஃபாரின் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கும் ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, விருச்சிகத்துடைய 12ஆம் வீட்ட குரு பகவான் பார்க்குறார். விருச்சிகத்துக்கு அஷ்டமத்துல இருந்து 12ஆம் வீட்ட பார்க்கறதுனால தாராளம் ஃபாரின் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா, கண்டிப்பா மீன ராசிக்கு உண்டு. ஏன்னா, மீனத்துடைய 12ஆம் வீட்ட குரு பகவான் 9ஆம் பார்வையால பார்க்குறார். ஸோ, அதனால மீன ராசிக்கும் ஃபாரின் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது மகர ராசிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, மகரத்துடைய 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசியும் ஃபாரின் போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு.